வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட் கேஸில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தனி நீதிபதியுடைய தீர்ப்பை ரத்து பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஜனநாயகனுக்கு U/A சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்களே, அதை கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணியிருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்து தனி நீதிபதியே இந்த கேஸை விசாரிக்கட்டும். ஏன்னா சென்சார் போர்டு தரப்புக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலையும் கேட்காம அவசரமாக U/A சர்டிஃபிகேட் வழங்க தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது தப்பு. சென்சார் போர்டு தரப்பும் அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணட்டும், பதில் மனுவை தாக்கல் பண்ணட்டும். அதையும் கேட்டு இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு தனி நீதிபதி தீர்ப்பு கொடுக்கட்டும் அப்படின்னு இப்போது தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் தனி நீதிபதியுடைய தீர்ப்பை கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போது ஜனநாயகன் படக்குழு எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க போகிறாங்க? ஹைகோர்ட்டுடைய இந்த தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு போக போகிறாங்களா, இல்லை போட்ட கேஸை வாபஸ் வாங்கிட்டு சென்சார் போர்டுகிட்ட போய் நிற்க போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். ரெண்டாவது செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் வெளிவந்துச்சுல, திமுக காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட முறியக்கூடிய நிலைமைக்கே போணுச்சு. பத்தாவதுக்கு மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணியெல்லாம், திருச்சி வேலுசாமி இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக கேட்டாங்க. இதனாலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே ஒரு பெரிய விரிசல் உருவானுச்சு. ஆனால் லாஸ்ட் ஒரு வாரமாக திமுகவும் இதை பற்றி பெருசாக எதுவும் பேசலை, காங்கிரஸும் பெருசாக எதுவும் பேசாமல் இருந்தாங்க. மறுபடியும் கூட்டணிக்குள்ளே அமைதி திரும்பினுச்சு. இப்போது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி புதுசாக இன்னொரு பஞ்சாயத்து உருவாயிருக்கு. இதை தொடங்கினது யார்? மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் திமுக MLA தளபதி நேற்று பார்த்தீங்கன்னா திமுக நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பேசினார். காங்கிரஸுக்கு தொகுதியில் 3000 to 4000 பேர் மட்டும்தான் இருக்காங்க. தொகுதிக்கு அவ்வளோ பேர் தான் காங்கிரஸ் வச்சுருக்காங்க. பூத்துக்கே ஆள் இல்லை, காங்கிரஸுக்கு பூத் ஏஜெண்டாவே ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் MP ஆகிட்டு மற்றவங்க MLA ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்லாம் கேட்டுக்கிருக்காங்க. நாங்கள் சொல்கிறோம், இனி மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணிக்கெல்லாம் MP சீட்டே கொடுக்கக்கூடாது, அந்த சீட்டில் திமுக போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக MLA பேச இதற்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி காங்கிரஸ் இயக்கத்தை பற்றி பேசின திமுக MLA மீது ஆக்ஷன் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மாணிக்கம் தாக்கூர் என்ன தெரியுமா ரியாக்ட் பண்ணியிருக்காரு? மதுரை வடக்கு தொகுதி இருக்குல்ல, தளபதி பேசினார்ல, அவருடைய தொகுதி மதுரை வடக்கில் காங்கிரஸ் போட்டியிடணும் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள்ட்ட நான் ஒரு கோரிக்கையை வைக்க போகிறேன். காங்கிரஸுடைய தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் பதிவு போட மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பயங்கர ஒரு புயல் வீச தொடங்கியிருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? IIT மெட்ராஸுடைய டைரக்டர் காமக்கோடி இருக்கார்ல, அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்மஸ்ரீ விருதை அறிவித்தாங்க. கேரள காங்கிரஸ் அதை டீக்ரேட் பண்ணுற மாதிரி காமக்கோடி அவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க, அவதூறுப்படுத்துகிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதுக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸுக்கு கடும் கண்டனங்கள் குவிந்து வருது. நேற்று போட்ட வீடியோவில் நம்மளே சொல்லியிருந்தோம், எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸை காமக்கோடி அவர்கள் முன்னின்று நடத்தியிருக்காரு தெரியுமா, சக்தி மைக்ரோ ப்ராசஸர்னா என்னன்னு தெரியுமா காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோமா. இப்போது பாஜகவினர் திமுகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. காமக்கோடி அவர்கள் தமிழனுக்கு பத்மஸ்ரீ விருது சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதை கேரள காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுது. மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணாரா? அண்ணாமலை நார்மலாக சொன்ன ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் தாக்கரே பிரதர்ஸ் ஊதி பெருசாக்கி சாம்னா அப்படிங்கிற ஒரு பேப்பரை உத்தவ் தாக்கரே சிவசேனா நடத்துகிறாங்க. அதில் அண்ணாமலைக்கு எதிராக மிரட்டக்கூடிய துணியில் ஆர்டிக்கிள் எழுதினாங்க. மும்பைக்கு வந்தால் காலை வெட்டுவோம் அப்படிங்கிறது, அண்ணாமலையை பிச்சைக்காரன், தமிழகத்திலிருந்து வந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது, இதெல்லாம் சாம்னா பேப்பர் பண்ணாங்க. தமிழக முதல்வர் அப்படிங்கிற முறையில் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் ஸ்டாலின் அவர்கள். திமுக கண்டனம் தெரிவிச்சிருக்கணும், ஆனால் சைலண்டாக இருந்தாங்க. கேட்டால் பாஜக காரரு அப்படிங்கிறதுக்காக சைலண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாங்க திமுகவினர்கள். இப்போ காமக்கோடி அவர்கள் அவர் IIT மெட்ராஸுடைய டைரக்டர், தமிழகத்துடைய மிக முக்கியமான ஒரு நபர். அவருக்கு கிடைத்த பத்மஸ்ரீ விருதுக்கு எதிராக கேரள காங்கிரஸ் பதிவு போட்டிருக்காங்களே, இதுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்களா? அப்போ அண்ணாமலைக்கும் வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்க, காமக்கோடி அவர்களுக்கும் வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்க.
என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கொந்தளிச்சு பதிவுகள் போடுறாங்க. இன்னொரு பாஜகவினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது சரி, தமிழக காங்கிரஸையே திமுகனால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுல கேரள காங்கிரஸை திமுக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாகவும் சில பேர் பதிவுகள் போடுறத பார்க்குறோம். இப்போ கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய இஷ்யூ இருக்குல்ல, அதை சுட்டி காட்டி பதிவுகள் போட்டிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.